ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல சர்ஜரி ரொம்ப ரொம்ப அவசியம், இது போன்ற ஒரு முற்றிலுமான தகவல் தான் நம்ம இந்த யூடியூப் லைவ் ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். நம்ம கிளினிக் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அட்வான்ஸ் ஃபுட் ரீஃப்ளக்ஸாலஜி கிளினிக். ரிஃப்ளக்ஸாலஜி மூலமாகவும் சில பாரம்பரிய மருந்துகள் மூலமாகவும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் எப்படி பல நோய்களை நாமே நம்ம அளவில் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகள் நம்ம சேனல்லையும் சரி பிற சேனல்லையும் சரி நம்ம தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வருகிறோம். அதுவும் ரிசல்ட்ஸோட நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். சரி, இந்த பதிவுல ஹெர்னியா பற்றிய முழுமையான தகவல் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். எந்த ஒரு விஷயமே நம்ம பழகாத வரைக்கும் அதை பத்தின ஒரு இமேஜினேஷன், ஒரு எக்ஸாகரேஷன், ஒரு தேவையில்லாத ஃபியர் இருந்துட்டே இருக்கும். ஸோ நோய்கள் கூட அந்த மாதிரிதான். நமக்கு அவங்கள பத்தி தெரியாத வரைக்கும் அவங்க நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களுடைய அந்த ரூட் காஸ் என்ன,